Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. And today I have come with a special vlog, so don't be late, let's get started. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என் விளாக் வந்து ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பசங்க ஸ்கூலிங் வந்ததுக்கு அப்புறமா அம்மா வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். பிகாஸ் இந்த வீக்கெண்ட் லீவோடு சேர்த்து பூஜா ஹாலிடேஸ் லீவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். கிளம்புற நேரம் பார்த்திங்கன்னா சரியான மழை இப்போ கொஞ்சம் ஓஞ்சிருக்குது. நான் ஸ்கூல்லேருந்து பசங்களை அப்படியே கையோடு அழைச்சிட்டு வந்து கிளம்புனதுனால பசங்க ஈவினிங் எதுவும் சாப்பிடல. ஸோ அவங்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுது. ஸோ ஆண்டி வேல வந்து சைடில் பார்க் பண்ணிவிட்டு பேக்கரியில் போய் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ போகிற வழியிலே அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். கடையில் பார்த்தீங்கன்னா சமோசா அப்புறமா ஹனி கேக் வாங்கியிருந்தாங்க. அண்டு ரெம்ஷா குட்டிக்கு வந்து பிஸ்கெட் தான் கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு பிஸ்கெட்டும் வாங்கியிருந்தாங்க. ஈவினிங் ஆனால் நமக்கு பசிக்காதான் என்ன. ஸோ நானும் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன் சமோசா அப்புறமா ஹனி கேக்லாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு மணலிக்கரை. நைட் ஆச்சுது. ரீச் பண்ணும்போது ஒரு 7:30 ஆச்சுதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்ததும் பசங்க செம குஷி ஆகிட்டாங்க. பிகாஸ் அக்காவும் பசங்களும் வந்து அவங்களுக்கும் ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமா சேர்த்து சூப்பராக ஃபன் பண்ண போகிறாங்கன்றதுல அவங்களும் செம ஜாலியாக உள்ளே போயாச்சு. ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா அப்புறமா வந்து சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரை அப்புறமா ரொட்டி இதெல்லாம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க, தேங்காய் ரொட்டி. டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு டின்னரோட கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சிருச்சு. ஸோ அதோட தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கிச்சனில் வந்திருக்கோம். கிச்சனில் வந்தது ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா வந்து புதுசாக வந்து அம்மா ஸ்டவ் வாங்கி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து அமேசான் ஃபெஸ்டிவல் சீசன் இப்போ நடந்துகிட்ருக்குது இல்லை, கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவல். ஸோ அதில் வந்து ஆஃபரில் வாங்கினது தான் ப்ரெஸ்டீஜ் ராயலே ப்ளஸ் ப்ளூ ஃப்ளேமில் உள்ளது. சூப்பராக இருந்தது. 3 பர்னர் வச்சு, ஒரு பெரிய பர்னர், ஒரு மீடியம் அண்ட் ஒன் ஸ்மால், இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்டு மேலே டாப்பில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப் தான். அண்ட் சைட்லலாம் வந்து மெட்டல், பிளாக் மெட்டலில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டும் சூப்பராக இருந்தது. இது கூடவே வந்து மேலே வந்து சின்ன பாத்திரம் ஏதாவது வைக்கிறது மாதிரியான அந்த சின்ன ஸ்டாண்டும், அதே மாதிரி பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கான பெரிய ஸ்டாண்டும் கொடுத்துருந்தாங்க ஸ்டவ் கூடவே. அண்ட் அஃப்கோர்ஸ் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பசங்க பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய கோழி குஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வந்து கோழி கூட பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. பட் பேட் லக் என்னென்னா வந்து நைட் அப்படிங்கிறதுனால கோழி வந்து அதோட குஞ்சுகளெல்லாம் வந்து அதோட விங்ஸுக்குள்ளே அப்படியே பொழிச்சு வச்சுருக்குது. ஸோ ஒன்றுமே பார்க்க முடியாது. ஸோ வந்ததுக்கு அம்மா வச்சுருந்த செடியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன்னா வெண்டைக்காய் செடி அப்புறமா பயிறு செடியெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து படுத்துட்டு அப்புறமா காலையில் வேலையாக நான் வந்து கோழிக்கூட்டை வந்து திறந்து விடுறதுக்காக வந்துட்டேன். அப்படியே வந்து அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசையில் தான் வந்திருக்கேன். பிகாஸ் வந்து ஒரு 1 வீக் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம்லாம் பொரிஞ்சு. ஸோ இப்போ வந்து எல்லாம் ஈகராக ரெடியாக இருக்குது வெளியே வர்றதுக்கு. நான் அவங்கள விட ஈகராக இருக்கேன் அவங்கள வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதும் வந்து அம்மா கோழி வந்து ஃபஸ்ட்டு வெளியே வராங்க. ஸோ அம்மா கோழி வெளியே வந்ததும் எல்லா பேபிஸும் வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வரும். நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வரதா இல்லை. எல்லாம் எத்தி பார்க்குறாங்க. பட் பயத்தில் என்னவோ அப்படியே உள்ளாடியே இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு க்யூட்டான பேபி மட்டும் வெளியே வந்தாங்க. ஸோ அவங்க கூடயே வந்து அம்மா கோழியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கமாக வந்து சாப்பாடு தேடி போயிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பசங்க வந்து அம்மா கோழிக்கு தெரியாமல் உள்ளே இருக்க கோழி குஞ்செல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் கையில் எடுத்து வச்சதும் அப்படியே பேசாமல் உட்காந்துருக்குது. ஸோ நெஹானும் பார்த்துட்டு வா இந்த மாதிரி கையில் பிடிக்கலாமா, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கையில் வாங்கி வச்சுருக்கான். ஸோ அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. எப்போ வந்து கையில் கொத்தும் அப்படிங்கிற பயத்துலையே கையில் வச்சுட்டு ஃபைனலாக போதும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு போனதும் ஜம்ப் பண்ணிவிட்டு லைட்டாக பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பசங்க வந்து கோழி குஞ்செல்லாம் மொத்தமாக எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதுங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் இங்கே கிச்சனில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து பசங்க காலையில் எழுந்திரிச்சு வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வெளியே விளையாடிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாங்க. எல்லோரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்.
அண்ட் இந்த வாட்டி நான் வந்து விலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் வந்து சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி எடுத்து அதை வந்து கேதர் பண்ணி ஒரு விலாக் மாதிரி நான் இப்போ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அன்னைக்கு வந்து அன்னைக்கு மறுநாள் வந்து நெக்ஸ்ட் டே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட நான் விலாகை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறமா நெக்ஸ்ட் டேயும் நான் பெருசாக எதுவும் எடுக்கலை. பிகாஸ் வந்து வெளியே போகிறதா இருந்தோம். அண்ட் எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணுறதுக்கே டிலே ஆச்சுது. ஸோ மத்தியானம் லஞ்சு வந்து சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரசம், ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி கூட்டு சின்ன கொஞ்சமாக அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ லுலு மால் ட்ராண்ட்ரம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடினாங்க அண்ட் லைட்டாக ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட் ஆகிடுச்சு, 9:30 ஆச்சுது வீட்டுக்கு வர்றதுக்கு. அண்ட் இந்த வாட்டி தான் வந்து மாலுக்கு வந்திருக்கோம் வீட்டிலேருந்து எல்லாருமா சேர்ந்து. ஸோ அக்கா பசங்க எல்லோரும் சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் அங்கே போயிருந்ததுனால பசங்களுக்கு லைட்டாக வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துட்டு அண்ட் டின்னருக்கும் வந்து குப்பூஸ் சிக்கன் கிரேவி எல்லாம் அங்கே ஹைப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கான டே அப்படி தான் போச்சுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ண போகிறேன், கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபஹாம் சிக்கன் மிக்ஸ் வச்சு சிக்கன் வந்து டோஸ்ட் பண்ணது மாதிரி வந்து ஸ்டவ் டாப்பில் வச்சு சுட்டு எடுக்க போகிறோம் லைட்டாக ஆயில் விட்டு. அப்புறமா இங்கே வந்து பால் வச்சுருக்கிறது எதுக்காக நான் வந்து ரைஸ் கீர் பண்ணுறதுக்காக. ஸோ பாஸ்மதி அரிசியை ஒரு 1/4 கப்பு போல் எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து 1.5 லிட்டர் பாலில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா இதை வந்து லைட்டாக அலசி நம்ம பொடிச்ச அரிசியை வந்து லைட்டாக அலசிட்டு இந்த மாதிரி நம்ம பாலில் சேர்க்குறோம். பால் வந்து கொதிச்சிருக்கணும் நம்ம அரிசியை சேர்க்கும்போது. இந்த பக்கம் சிக்கனை வந்து பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு 12 பீஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு கோழி. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வகுந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் ரைஸ் கீர் பாயில் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து 2 kg சிக்கனுக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பேக் அப்படியே வந்து மொத்தமாக எடுத்துட்டோம். அது கூடவே நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேக்கோட மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறோம். அடுத்ததாக வீட்டில் வந்து உரைய வச்ச தயிர், ஸோ புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துட்டோம். சேர்த்து இப்போ இது கூடவே வந்து நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த பேக்கில் கொடுத்துருக்க அந்த ப்ரொசீஜர் படி தான் பண்ணுறோம். அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ சேர்க்கணும் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க ஒரு பேக்குக்கு. ஸோ அதில் இருக்கிறது மாதிரி தான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து தயிர் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சால்ட்டு ஏற்கனவே ஆட் ஆகிருக்கும், ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நாம் இதை சிக்கனை மேரினேட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஓவனில் பேக் பண்ணால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். பட் நாங்கள் எங்கே தவாவில் லைட்டாக ஆயில் விட்டு அந்த சுடுறது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஃபஹாம் சிக்கன் மிக்ஸ் வந்து அமேசானில் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. பர் பேக் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் இருக்கும். 2 kg சிக்கனுக்கு போடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே லூலு மாலில் தான் வாங்கியிருந்தோம். அங்கே ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, 150 அந்த மாதிரி. ஆன்லைனில் 105 ரூபீஸ்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அரேபியன் ஸ்டைல் டேஸ்ட் இருக்கும் சிக்கன். ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேரினேட் ஆகட்டும். இந்த பக்கம் வந்து கோழி முட்டை போடுறதுக்காக அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சு மூடி வச்சுருக்காங்க. இப்படி வச்சாதான் அது வந்து முட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து ஈகராக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் முட்டை போட்டிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ நானும் முட்டை போடலை அப்படின்னு நினச்சேன். பட் இந்த வீடியோவை நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அங்கே முட்டை இருக்கிறதே. ஸோ நானும் அது போடலைன்னு சொல்லிட்டு திருப்பியும் மறுபடியும் மூடி வச்சுட்டு போயிட்டேன் அந்த இடத்துல இருந்து. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரைஸ் கீர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா வந்து அம்மா வந்து மட்டன் பிரியாணி பண்ணுறாங்க. சிக்கன் ஃப்ரை, அப்புறமா வந்து கத்திரிக்காய் கூட்டு, இதெல்லாம் தான் லஞ்சுக்கான மெனு. ஸோ நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே வந்து அம்மா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய வந்து அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் அண்ட் 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூஸை இந்த மாதிரி லைட்டாக மிக்சர் ஜாரில் போட்டு கிரம்பிள் மாதிரி பொடிச்சு அதை இதில் சேர்க்கணும். சேர்த்து இப்போ நல்லா வந்து கொதிக்கணும்.
நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் வந்து பட்டர் சேர்ப்போம். அதாவது இதில் நெய் வச்சு நம்ம தாளித்து எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி டைரெக்டாக நட்ஸை பவுடர் பண்ணி சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டரையும் நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸும் நம்ம ஃபைனலாக சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பாஸ்மதி ரைஸில் பண்ண கீர் வந்து ரெடி ஆயாச்சு. அண்ட் இது சூடு ஆற ஆற கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி மத்தியானம் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தாங்க, கத்திரிக்காய் கூட்டு பிரியாணிக்கு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. இந்த பக்கம் அக்கா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லஞ்சை வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். அண்ட் இந்த பக்கம் பிரியாணி தம் போட்டு முடிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நானும் இப்போ வந்து ஈகராக ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து வந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அம்மா இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் லேயர் பிரியாணி தான். ஓப்பன் பண்ணதும் அவ்வளோ வாசமாக சூப்பராக இருந்தது. பொதுவாகவே அம்மா வீட்டுக்கு வந்தாலே சோம்பேறித்தனமும் கூடவே வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசாக எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டே இருந்தேன் கிச்சனில் நின்று. ஸோ இப்போ பிரியாணியும் ரெடி ஆயாச்சு. அண்டு சூப்பராக வந்து ஃபஹாம் சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இதுவும் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது பக்கத்தில் வரும்போதே. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஹாலில் எடுத்துகிட்டு போகலாம். அதில் ஒன்று இதுவரை நான் இந்த வாட்டி வந்து ரெசிபி எதுவுமே எடுத்துடல. அண்ட் என்னோடய பிரதர் தான் வந்து அம்மா வீட்டு விழாக எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நானும் கொஞ்சம் ஃபீலாக சொல்லிட்டு இருந்தேன், இது வரைக்கும் எந்த ரெசிபியுமே நான் வந்து இந்த வாட்டி வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட பிளேட்டில் வந்து ரைஸ் வைக்கிறதா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவனும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து போஸ்ட் காமிச்சு தந்துருந்தான் லெக் பீஸ் எல்லாம் வச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக் மயோனைஸ் வந்து சிக்கன் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக அடிஷ்னலாக பண்ணியிருந்தோம். அப்புறமா கத்திரிக்காய் கூட்டு, ஆனியன் ரைத்தா, பப்படம் இதெல்லாம் தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரைஸ் கீர் சர்வ் பண்ணோம். ரைஸ் கீர் நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா சூப்பராக கொஞ்சம் திக்காக க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருக்குது. டேஸ்ட் வைஸ்லேயும் சூப்பராக இருந்தது. அந்த நட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக போட்டிருக்கோம்ல, ஸோ அதை சீவ் பண்ணி சாப்பிடும்போது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ரைஸ் கீர் ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரைஸில் கீர் பண்ணும்போது பெருசாக எதுவும் இருக்காது அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சுது எனக்கு ரைஸ் கீர் செம்மையாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக பசங்க வந்து சவுண்டு போட்டுகிட்டே இருந்தாங்க, குரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரங்கு ஃபேமிலி பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் இந்த மாதிரி இந்த ஏரியாலலாம் ஒரு விசிட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். அதோட ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பேக் சைடில் ஏதாச்சும் காய வச்சுருப்பாங்க, ஆறு மரங்களில் நிற்கிற ஃப்ரூட்டு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிவிடும். ஸோ நாங்களும் வந்து கோழிக்கு அரிசியெல்லாம் வச்சுருந்தோம், அதை வந்து எடுத்துகிட்டு தட்டிட்டு போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நாங்கள் அந்த பக்கம் நின்னதுனாலே அது அந்த பக்கமாக வரல. ஸோ அந்த சைடில் இருக்க மரத்தில் இருக்க ஃப்ரூட்டெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சுது. அந்த குட்டி குரங்கை பார்த்திங்கன்னா அம்மா குரங்கை வந்து டைட்டாக ஹக் பண்ணி பிடிச்சிட்டு சூப்பராக க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. ஸோ அதை தான் பசங்க எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். குரங்கு வந்து அந்த பக்கமாக போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் குரங்கு அதோட ஃபேமிலிஸ்லாம் பார்த்துட்டு பசங்க அப்புறமா கோழி குஞ்சு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நெஹான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கோழி கொஞ்சம் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபியராக எடுத்துகிட்டு இருந்தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தைரியமாக எடுத்து வச்சுருக்கான்னு. ஸோ 2 நாளில் அதை ஒரு வழி ஆக்கிட்டாங்க, நல்லா பழகிட்டாங்க. அது கூடவே தலையை தடவி கொடுக்கும்போது அழகாக காமிச்சிட்டே இருந்தது கோழி குஞ்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து கொஞ்சம் நேரம் பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை வந்து தொட்டு பார்த்தேன். எனக்கு வந்து சூப்பராக இருந்தது, செம சாஃப்டாக தொட்டுறதுக்கு. அதுவும் அழகாக காமிச்சு தந்துட்டு இருந்தது, தூங்குறது மாதிரி காமிச்சு தந்துட்டு இருந்தது. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மதியானத்துக்கு அப்புறமா எடுத்தது தான். ஸோ மதியானத்துக்கு அப்புறமா வந்து கிளம்ப போகிறோம் எல்லோரும் வீட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் கோழி குஞ்சு வந்து எடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. நெஹான் ஆல்மோஸ்ட் கோழி குஞ்சு கூட ரொம்பவே பழகிட்டான். ஸோ ஒவ்வொருத்தங்களாம் எடுத்து வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கும்போது. இப்போ வந்து எல்லோரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். அண்ட் நானும் வந்து காய போட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் இன்றைக்கும் நான் பெருசாக லஞ்ச் எதுவும் பண்ணலை அண்ட் வீடியோ கூட எடுக்க போகலை. பிகாஸ் வந்து துணியெல்லாம் அங்கங்கேயா கிடக்குது அண்ட் திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீ ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் தான் மத்தியானம் பண்ணியிருந்தாங்க. என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் மாமி 2 பேருமே வந்திருந்தாங்க. பசங்களும் கிளம்புறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியானதுக்கப்புறமா விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னத்தை சொல்ல, இனி வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.